இந்த மாதிரி காமிச்சாதான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது சினிமால இன்னமும் இருக்கா? இருக்கு. காட்டுறதே ஒரு திறமை தானே. முன்னால சில முடியுமா பேர் கிளாமரா பண்ண? விமர்சனம் பண்ணி 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 தான் நீ வந்து சொரணையே இல்லாத மாதிரி எரும மாடு மாதிரி ஆக்கி நம்மள உட்கார வச்சிருக்காங்க. இப்ப நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் நான் எதுவுமே ஃபீல் பண்ண போறது இல்ல. பெண் வந்து தப்பா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் அப்படிதானே பாப்பாங்க. அவங்க அப்படி பார்க்கணும் இல்ல, பார்த்தா தானே நமக்கு படத்துல வாய்ப்பு கிடைக்கும். சோ அப்படி அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அப்படி இருங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அப்படி இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அது அப்படியே என் பேச்சு கேட்டுருவாங்களா? முஸ்லிம் கம்யூனிட்டில இருந்து நம்ம நீங்க இருக்கீங்கல்ல, சோ இதுல எந்த கம்யூனிட்டி? ஹிந்து. உங்களை பத்தி, உங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நம்ம பேசலாம். ஸோ ஆக்சுவலி நான் வந்து பார்த்துருந்தேன், உங்களோட எய்ம் வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்றது. ஆமா, ஆக்சுவலி போலீஸ் ஆகணும் ஒரு சினிமான்ற சம்பந்தமே இல்லாம இல்ல. இல்ல நீங்க எப்படி? அது சின்ன வயசு ஆசை. ஓகே, அவ்வளவுதான். சின்ன வயசுல அதுவும் வேற வழி இல்லாம, ஏன்னா எல்லாம் டாக்டர்னா பெரிய படிப்புலாம் சொன்னாங்க. அப்புறம் நர்ஸுக்கு வந்து 12வது படிச்சா போதும்னாங்க. ஓகே. சரி, அப்புறம் நர்ஸு கூட நான் யோசிச்சேன். ஆனா 10க்கு மேல படிப்பே ஏறலையே. போலீஸ் ஆகணும்னா, ஏன்னா நான் வந்து அப்பவே புல்லட் ஓட்டுவேன். எங்க அப்பா மாதிரி டாலா இருப்பேன். ஓகே. ஸோ அப்படியே நம்ம சும்மா உசுப்பேத்தி விடுறது. பாத்தியா எப்படி இது பாரு, என்ன டால் ஆகுது, போலீஸ் ஆயிடுமா நீ, இப்படியே சொல்லி சொல்லி போலீஸும் ஆகல, ஒன்னும் ஆகல. இப்ப சினிமாக்கு வராம இருந்திருந்தா மேபி இப்பத்துக்கு கல்யாணம் ஆகி என் பிள்ளைங்களுக்கு கூட கல்யாணம் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா. உங்க போலீஸ் ஆயிருப்பீங்களான்னு கேக்குறேன். தெரியல, படிச்சாதானே ஆவறதுக்கு. 10வது ஃபெயில் ஆயிட்டேன். ஓகே. ஆமா, நம்ம எங்க இருந்து போலீஸ் படிப்புலாம் படிச்சு. ஓகே மேம். ஸோ சினி துறைக்கு வந்துட்டு நீங்க உங்க ஃபேமிலி இஷ்யூஸ்னால, பேக்ரவுண்ட்னால சினிமாக்கு வந்ததா சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஏ கிரேட், பி கிரேட்னு நிறைய மூவிஸ் இருக்கு. நிறைய ஃபெமிலியரான மூவிஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ்னால பி கிரேட் மூவிஸ் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சா? அப்படிலாம் கிடையாது. வந்த படங்களை பண்ணேன். ஓகே. இது வந்து என்ன தேடி எந்த படம் வந்தாலும் நான் பண்ணேன். ஓகே. அது பி கிரேடா ஏ கிரேடான்றது நீங்க முடிவெடுத்துக்கோங்க. ஓகே. சோ அது வந்து ஃபினான்ஷியல் அதனால நீங்க வந்து அப்படிலாம் இல்ல, என்ன தேடி வந்த படங்கள் தான் பண்ணேன். பிடிச்ச படங்கள்? பிடிச்ச படம் இல்ல, என்ன தேடி என்கிட்ட நீங்க நடிச்சு கொடுங்கன்னு சொன்ன படங்கள் மட்டும் தான் பண்ணேன். ஓகே. அதுல நான் வந்து கிரேட் எல்லாம் பிரிச்சு பார்க்கல. என்னோட வேலை அது கிடையாது. நம்ம சம்பளம் வாங்கிட்டு சொன்னதை நடிச்சு கொடுத்துட்டு வரணும். மத்தபடி நான் அந்த கிரேட் எல்லாம் பிரிச்சு பார்க்கல. ஓகே. என்னென்ன மாதிரி ரோல்ஸ் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க? எல்லாரும் அதெல்லாம் ஆசை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஓகே. அம்மா ரோலும் பண்ணிட்டேன், ஆயா ரோலும் பண்ணிட்டேன், பைத்தியக்கார வேஷமும் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். அதனால இனிமே ஆசைப்பட்டு செய்யறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு வந்து ஒரு ஹீரோ கூட நடிக்கணும்ன்ற ஆசை இருந்திருக்கும். லைக் நீங்க வளர்ந்து வந்த ஸ்டேஜ்ல? இல்ல, எனக்கு வந்து கமல் சாரோட ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஷார்ட்ல நின்னா மட்டும் போதும். ஓகே. இன்ன வரைக்கும் அது ஒண்ணு. ஓகே. உங்களுக்கு வந்துட்டு நார்மலா நீங்க கிளாமரஸா நடிச்சும் போது உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஒரு தேர்ட் பர்சனை தாண்டி நம்ம சுத்தி இருக்கவங்களே வந்து நம்ம நெகட்டிவா கமெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இப்ப என்ன பயங்கர பாசிட்டிவா வருது? அது இப்பவும் தான் வருது. அதெல்லாம் பாத்துட்டு இருந்தா வேலையாகுமா? நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணுமே தவிர, அவன் எவ்வளவு வேலை வெட்டி இல்லாதவனா இருந்தா அவன் கமெண்ட் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான். கரெக்ட் இல்லையா? அதெல்லாம் நம்ம யோசிச்சா முடியுமா? ஸோ அடுத்து வந்துட்டு நீங்க விஜே பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ஆல்சோ ஸோ உங்களுக்கு விஜே பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கா? அவர் வந்து ஆக்டிங் அந்த மாதிரி தான் போலான்னு இருக்கீங்களா? இல்ல, இப்ப என்னன்னா, நான் முதல்ல எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. மைக் கையில கொடுத்துட்டா எனக்கு பேச்சு வராது. எனக்கு வந்து நான் வந்து டைரக்டர் ஆர்டிஸ்ட். டைரக்டர் என்ன சொன்னாலும் அப்படியே சொல்லுவேன். இது எப்படி இது வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே சொல்ல போனோம்னா, நான் ஒரு சேனல்ல குக் வித் கோமாளிக்கு அப்புறம் என்னோட சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சேன். அப்போ அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கேமரா தானே, நான் சொல்றது தானே அப்படின்னு எல்லாத்தையும் அடிச்சு விடுறது. அப்படி பேச ஆரம்பிச்சு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. ஓகே. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இப்போ எனக்கு தான் கூப்பிடுறாங்க. நாங்க வந்து இன் ஹோஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இது அப்படி வந்தது தானே தவிர, நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு எடுத்து பண்ணதுனால எல்லாமே பண்ணி பார்ப்பேன். என்ன போகுது? சோ நீங்க நிறைய வேரியஸ் கிளாமரஸ் ரோல் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காச்சும் ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, நோ ரெக்ரெஷன் இன் மை லைஃப். நோ, யூ ஜஸ்ட் டேக் இட் அப் அண்ட் இட் கேம் யூ வேறவர். நான் என்ன பண்ணாலும் நம்பர் 1 இருக்கணும்னு நினைச்சேன். நான் நம்பர் 1 தான் இருந்தேன். இன்னைக்கும் நம்பர் 1 தான் இருக்கேன். ஏன்னா என்னோட பெஸ்ட் விஜே யாருன்னா கேட்டா நானே யோசிப்பேன். ஏன்னா அந்த ஒரு கேள்வி கேட்கிற விதமா இருக்கட்டும்,
அந்த எனக்கு தெரியும் எங்க இப்போ நீ திணற மாதிரி என்னால திணற முடியாது. அது ஏன் அதுவும் நான் கத்துக்கிட்டு வந்தேன். ஓகே. இட் டுக் 30 இயர்ஸ் ஃபார் மீ. இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இவ்ளோ நாள் சினிமா, இத்தனை கேமரா பார்த்து, இப்போ நான் உட்காந்துட்டு ஒரு பதில் சொல்றதுக்கோ, ஒரு கேள்வி கேட்கும்போது அது யாரா இருந்தாலும் ஓகே. எப்படி கேட்கறதுன்றது நான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் உடனே நான் வந்து உன்ன புட் டவுன் பண்ணி பேசல. இது வந்து டைம் Yeah, எடுக்கும். got it. ஓகே. டைம் எடுக்கும். அந்த மாரி நான் இத வந்து எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு ஆக்டிங்க விட இது கஷ்டமா இருக்கு. ஓ! ஓகே. பிகாஸ் ஐ டோன்ட் நோ த அதர் பெர்சன். ஓகே. இப்ப என்ன இவங்கெல்லாம் வந்து இருக்கிற எல்லா செலிபிரிட்டி நம்மட்ட குடுக்குறாங்களா? செலிபிரிட்டி எல்லாம் உள்ள இருக்கிற அவங்க ஹோஸ்ட் எடுத்துன்னு போயிடுவாங்க. நமக்கு வந்து புது புது ஆளுங்க, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்படிதான் குடுக்குறாங்க. அவங்கள வச்சு நான் எப்படி எடுக்கிறது? அவங்கள தெரியணும் எனக்கு முதல்ல. எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கேள்வியெல்லாம் தூக்கி போட்டுருவேன். நானு எந்த ஊரும்மா நீ? ஓகே. அப்படியா? உனக்கு எத்தன பேரு? ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லிருவாங்க. இவங்க இந்த பிரச்சனையில இருக்காங்க. அந்த பாயிண்ட்ட வச்சு அவங்க கிட்டயே கேள்வி கேட்டு, அவங்க வாயாலே வர வச்சுருவேன். ஓகே. நான் போலீஸ் ஆயிருக்கணும். கண்டிப்பா. இல்ல? இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கலாம் இப்பதான் நெறைய. எனக்கு தோணுது. ஆமா. ஓகே. சோ உங்களோட 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சினி இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நெறைய எனிதிங் விச் ஹர்ட் யூ மோஸ்ட்? ஹர்ட்லாம் ஹர்ட்லாம் அது அப்பப்ப மறந்துருவோம்ல. அவ்வளவா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இந்த இல்ல கத்தியால இது வந்து குத்திட்டாங்க. இந்த இந்த வந்து நடந்தது என்னால மறக்கவே முடியாது. இல்ல அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் பிகினிங்ல ஒரு மலையாள படம் ஹலோ குட் மார்னிங்னு ஒரு மலையாள படம் நடிக்கும்போது, நான் அந்த மலையாளம் வந்து எனக்கு தெரியாம அப்படியே இப்படி ஆடிக்கிட்டே டயலாக் சொல்லுவேன். ஓகே. அந்த டைரக்டர் வந்து "നിന്റെ கால்ல ഞാൻ ஆணி அடிக்கும்னா." அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இனி மலையாள படம் பக்கமே வரக்கூடாதுன்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி இன்னொரு மலையாள படம் வந்தது. இப்ப முடிவெடுத்தேன். மலையாளம் கத்துக்கணும். நான் மலையாளத்துல பேசணும்னு. ஸோ ஒரு ஒரு அந்த மாரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் வந்தா தானே இது மாரி ஒரு பெட்டர்மென்ட் கிடைக்குது. கரெக்ட். இந்த மாரி அம் எவ்வளவோ இருக்கு. ஓகே. அதெல்லாம் அன்னைக்கே மறந்துருவேன். ஞாபகம் வச்சிருந்தா திருப்பி வேல பார்க்க முடியாது. ஓகே. ஆனா அந்த மாரி பண்ணவங்க கூட அடுத்த வாட்டி வேலையே பார்க்க மாட்டேன். ஓ! ஓகே. அட் எனி காஸ்ட். நீங்க அத வந்து அப்படியே மறந்துரணும்னு மறப்பீங்களா? இல்ல அது அப்படியே ஃப்ரீ ஃப்ளோல அப்படியே விட்டுருவீங்களா? அ மறந்துரணும்னு நெனச்சா மறக்க முடியாது. ஓகே. அதனால அது 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 அந்த நபர் இருக்கிற இடத்திலேயே நான் இருக்க மாட்டேன். அது பெட்டர் இல்லையா? கரெக்ட். அப்படி ட்ரை பண்ணுவேனே தவிர, லைக் அது இக்னோர் திருப்பி பண்ணிட்டு. எங்கேயாவது பார்த்துட்டேன்னா கூட அப்டி போயிட்டு இருப்பேன். ஓகே. நீங்க வந்து பீக்கா இருந்தம்போது சில மலையாள மூவிஸ் வந்து அட்வான்ஸ்லாம் திருப்பி நீங்க குடுத்துட்டதா, கேன்சல் ஆமா. பண்ணிட்டதா கேள்விப்பட்டோம். சோ வாட் அபௌட் இட்? இல்ல அது வந்து என்னோட படங்கள் ஒரு 24, 25 படத்துக்கு வந்து இது குடுக்காம சென்சார் குடுக்காம இருந்தாங்க. ஓ! ஓகே. ஸோ அது மட்டும் இல்ல. இவங்க என்கிட்ட சொல்ற கதைய வந்து எடுக்குறாங்க. நான் அந்த தான் வொர்க் பண்றேன். ஓகே. ஆனா படம்னு பார்க்கும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்கறதில்ல. ஸோ டோட்டலா எனக்கே புடிக்கல. ஓகே. அதனால அ அது இல்லாம இந்த அ இவங்க நம்ம புரொடியூசர்ஸ்லாம் இந்த 25 படம் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நான் வந்து டோட்டலாவே வெளில வந்துட்டு, நான் எத்தன படம் இருக்கோ அத்தன படத்தோட அட்வான்ஸ் ரிட்டர்ன் குடுத்தேன். ஓகே. சோ பேமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? பேமெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து சென்னையில தமிழ்நாட்டுல ஷூட்டிங் நடக்கும்போது பேமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம். ஓகே. கேரளால போனா இன்னைக்கு ஒரு புரொடியூசர், நாளைக்கு 2 புரொடியூசர், நாளான்னைக்கு இந்த 2 பேரும் இருக்க மாட்டாங்க. 3வது ஒரு புரொடியூசர் வருவாரு. ஓ! ஸோ கேரளால வொர்க் பண்ண வரைக்கும் நான் பணமே வாங்குனது கிடையாது. எப்படி அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? லைக் நீங்க ஒண்ணுமே நடிக்கிறீங்க, பண்ண உங்க முடியாது. உழைப்ப போடுறீங்க. பட் யூ டிட்ன்ட் கெட் ஒண்ணுமே இட். பண்ண முடியாது. ஓகே. நம்ம பாட்டுக்கு டிக்கெட் எடுத்து குடுப்பாங்க. வந்துகிட்டே இருக்கணும். யூ கோ நான் உங்க அக்கவுண்ட்ல போட்டு விடுறேன்னுவாங்க. ஓகே. யூ பிலீவ் இட் அண்ட் யூ ஜஸ்ட். யூ கான்ட் ஹெல்ப் இட். நீங்க அங்கேயே உட்கார முடியாது. பிகாஸ் இப்போ இங்க சென்னை மாரி தான். இப்போ வந்து கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி இப்படி பக்கத்து பக்கத்துல இருக்குன்னு ஆமா. வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து கேரளால நம்ம வந்து ட்ரிவாண்ட்ரத்துல இருப்போம். இவங்க வீடு கொச்சின்ல இருக்கும். இவங்க இப்ப எங்க போவாங்க? நமக்கு தெரியுமா அந்த பாஷை? எங்க புடிக்கிறது? இவங்கள எங்க போய் புடிக்கிறது? கரெக்ட். அதனால அந்த மாரி நெறைய படங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். ஓகே. எல்லாம் நீங்க சென்னைக்கு வந்து ஷூட்டிங் எடுங்க ஓகே. அப்படின்னு. சோ இங்க நான் ஒரு படம் வைப்பாளர் ஷூட்டிங்க்கு வரேன். ம். இது வந்து இப்படிப்பட்ட ஆளே கிடையாது நானு. என்ன ஆக்குனதே சினிமா தான். ஓ! அது எந்த படங்களா இருக்கட்டும். இன்னைக்கு நான் கன்னட படத்துக்கும் அதான் சொல்றேன். எந்த படங்களா இருக்கட்டும், இப்ப நான் என்ன சொல்றேன், "எப்பாடி பேமெண்ட் வை, நான் வந்து ஷூட்டிங் பண்ணி குடுக்குறேன்." இது இப்படி என்ன இவ்ளோ இப்படி ஆக்குனது யாரு? சினிமா. சோ தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாரி ஏதாச்சும் நடந்திருக்கா? நீங்க நெறைய நடந்திருக்கு. நெறைய நடந்திருக்கு. சோ அதுல நீங்க யார்ட்ட வாங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க? வாங்குனதே இல்ல.
எங்க போய் பிடிக்கிறது உங்களெல்லாம் நம்ம? எப்படி மேம் பேமெண்ட் எதுவும் வாங்காம லைக் அது நீங்க பண்ணி முடிச்சுருவோம். நம்பிக்கையில தான் பண்ணி முடிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் தருவேன்னாங்க. அப்புறம் தரமாட்டாங்க. ஓகே. ஸோ லைக் ஹவ் கான்ஃபிடென்ட் யூ ஆர்? லைக் இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் நெறைய லைக் விமென் அப்டின்னாலே விமென்க்கு பின்னாடி நெறைய கிரிட்டிசிசம்ஸ் வைக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி யூ ஆர் இன் ஒன் பிளேஸ் லைக் யூ ஆர் இன் த டாப். ஸோ இந்த கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஸோ ஹவ் யூ இப்படிதான் வந்துச்சு. ஓவர்கம்? இப்படிதான் என்ன விமர்சனம் பண்ணி, 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 பண்ணி தான் நீ வந்து சொரணையே இல்லாத மாரி, எரும மாடு மாரி ஆக்கி நம்மள உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் நான் எதுவுமே ஃபீல் பண்ண போறதில்ல. என்ன? அது எப்படி வந்தது? த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ பெண்ணுனாலே பொம்பளைனாலே ஒரு விமர்சனம் வரும். அதுல கரெக்ட். இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம். அதுல பண்ணதே கிளாமர் படம். ஆமா. விமர்சனத்துக்கு அளவுகோல் ஏதாவது இருக்கா? அந்த எதுவுமே அளவுக்கு இல்ல. விமர்சனங்கள் நடந்திருக்கு. அப்ப நம்ம அதெல்லாம் காதுல கேட்டுக்கிட்டு என்ன ஸ்ட்ராங்கா தான் ஆகும். ஓகே. அன்னைக்கு என்ன பேசுவோம்? "நீயா சோறு போடுற? நீயா என் படம் ஏன்யா நீ படம் பார்க்க வர? நான் உன்ன கூப்பிட்டேனா? வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து டிக்கெட் குடுத்தேனா?" ஸோ இந்த அளவுக்கு அந்த இன்பில்ட் கான்ஃபிடென்ட் எல்லாம் வந்தது இப்படி விமர்சனங்களால தான். ஓகே. ஸோ வென் யூ டூ கிளாமர் ஆக்டிங்ஸ் அண்ட் ஆல், ஸோ அப்ப நமக்கு பீரியட்ஸ் அந்த மாரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்ல. ஹவ் யூ வில் ஹேண்டில் இட்? லைக் அப்போ நான் எவ்ளோ சேஃப்டி பிரிகாஷன்ஸ்லாம் இருக்குன்றது தெரியல. பட் ஹவ் யூ இல்ல ஃபேஸ்ட் இட்? நீங்க யூஸ் பண்ற மாரி தான் எங்களுக்கும் பேட்ஸ் இருந்தது, நாப்கின்ஸ் இருந்தது, டாம்போன்ஸ் இருந்தது. ஓகே. இல்ல ஆக்சுவலி நீங்க ஏன் அத இப்படி கேட்டேன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ ஹவ் நெவர் டன் யூ நோ இன்டர்கோர்ஸ் பண்ற மாதிரிலாம் நான் எந்த படமும் பண்ணதில்ல. ஓகே. நாட் தட் வே. ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் அபௌட் த டே. அப்போ உங்களுக்கு ஷூட் இருக்கும். நோ பட் யூ வில் பி யூ ஆன். கான்ட் ஹெல்ப் இட். அண்ட் தென் அதுதான் நெறைய பேருக்கு அந்த புரிதலே இல்ல. லைக் whoever acts with me is either like my elder brother or my younger brother. ஓகே. So we are very comfortable. அவங்கலாம் வந்து என்ன அப்படி கேர் எடுத்துப்பாங்க. ஓகே. "அக்கா இடுப்பு வலிக்குதாக்கா? அக்கா இருங்கக்கா நம்ம நெக்ஸ்ட் ஷாட் பண்ணலாம்." ஓகே. அப்படின்னு பார்த்துப்பாங்க. லைட் மேன் ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கும் கோபால் அண்ணா, இன்னைக்கும் சிங்கம் அண்ணா புரொடக்ஷன்ல நான்லாம் மறக்கவே மாட்டேன். ஓகே. நமக்கு நமக்கு இந்த மாரி உடம்பு சரியில்ல, வயிறு வலிக்குதுன்னா மோர்ல இருந்து அப்படி பார்த்துப்பாங்க. ஓகே. உண்மை. நான் வந்து இப்ப எங்க ப்ரொடியூசர் இருந்தாரு. எங்க ப்ரொடியூசர் வந்து எனக்கு வந்து ஹெலிகாப்டர்ல என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனாருன்னு சொல்றதுல எனக்கு பெருமையே கிடையாது. ப்ரொடியூசர்ஸால அத செய்ய முடியும். ஆனா யாரும் எனக்கு செஞ்சது கிடையாது. நான் கேட்டதும் கிடையாது. ஆனால் லைட் மேன் அண்ணாலருந்து, புரொடக்ஷன் அண்ணாலருந்து நமக்கு வந்து என்ன வேணும்மா? அம்மா இரும்மா, இங்க வந்து அது ஏதோ வெல்லம். இது சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு வலி கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்புறம் மோர்ல வந்து ரசம் கலந்தா எனக்கு பிடிக்கும். ஓகே. அந்த மாரி பண்ணிட்டு ஏன்னா வெறும் மோரா குடிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு, அப்படி எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. இளநீ வாங்கி குடுப்பாங்க. அவங்க ஏதாவது பாக்கெட்ல வச்சு இந்த வேர்க்கல்ல சாப்பிட்டுருந்தேன்னா, எனக்கு நான் அப்படின்னு இருக்கேன். ஓகே. ஸோ அவ்வளோதான். உங்கள மாரி தான். இப்ப நீ ம். இங்க வேலை செய்ற. ஆமா. இங்க எல்லாமே ஆம்பளைங்க தான் இருக்காங்க. உனக்கு இந்த மாரி இருக்குன்னா, கொஞ்சம் இடுப்பு வலிக்குதுன்னா, உன்ன என்ன சொல்லுவாங்க இவங்கலாம்? ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடும்மா. ஆமா. அப்புறம் பாத்துக்கலாம். இது பண்ண கண்டிப்பா. முடியுமா உன்னால? கேட்பாங்க. அதுதான். ஸோ என்னைக்காவது வந்து இப்போ மென் வந்து தப்பா பார்க்குறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க இண்டஸ்ட்ரியில வொர்க் பண்ணிட்டு இருந்தபோது, அந்த மாரி பார்த்தவங்க எத்தன பேரு? ஸோ அதுக்காக நீங்க என்ன பதிலடி குடுத்துருக்கீங்க? எல்லாரும் அப்படித்தானே பாப்பாங்க. அவங்க அப்படி பாக்கணும்ல. ஓகே. பாத்தா தானே நமக்கு படத்துல வாய்ப்பு கிடைக்கும். ஓகே. அத விட்டு போட்டு என்ன அப்படியெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்லாம் என்னய்யா இது? என்னம்மா கேள்வி இதெல்லாம்? ஓகே. நம்மள அப்படிதான் பார்ப்பாங்க. நம்மள இன்னைக்கு பேசப்படுற இப்போ நம்பர் 1 ஸ்டார கூட அப்படிதான் பார்ப்பாங்க. ஓகே. ஸோ நம்ப அதுதான். சி பெண்ணு தான் ஆண வந்து அட்ராக்ட் பண்றது பெண்ணு தானே. ஆமா. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட். ஒருத்தவங்களுக்கு உன்ன மாரி ஒல்லியா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு என்ன மாரி குண்டா இருக்கணும். ஓகே. ஸோ குண்டா லைக் பண்றவங்க நம்மள தான் பார்ப்பாங்க. அந்த மாரி பார்ப்பாங்க. 100% பார்ப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ Instagramல பார்த்தீங்கன்னா, நெறைய விமென்ஸ் வந்து கிளாமரஸாவே வீடியோஸ்லாம் ஆமா. போடுறாங்க. பட் அட் காஸ்ட் அது வந்து எப்படி அது போய் முடியும் அப்படின்றது தெரியல. எல்லாருக்கும் சிச்சுவேஷன் அப்படின்றது பட் ஸ்டில் ஃபேமிலி அந்த மாரியெல்லாம் வரும்போது நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு இல்ல நினைக்கிறீங்க? அவங்க பண்றது ஏதாவது கரெக்ட்டா? நாங்க எதுவும் எங்க ஃபேமிலிக்காக நான் பண்ணேன். என்ன மாரி நெறைய கிளாமர் ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க. நாங்க பண்ணோம். அதுல சம்பாதிச்சோம். அதுல வந்து வீட்ல இருக்கிறவங்கள செட்டில் பண்ணோம். எல்லாம் பண்ணோம். நீங்க இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு வந்து எவ்வளோ பயமா இருக்கு தெரியுமா? இப்போ வந்து அ நான் அந்த டைம்லயே எங்க இருந்தாலும் என் ஃபேமிலி அவங்க வரவும் மாட்டாங்க என் ஃபேமிலி. நம்ம கூப்பிடவும் மாட்டோம். ஏன்னா நாளைக்கு வந்து அ எங்க அக்கா இந்த மாரி ஆர்டிஸ்ட்டா? ம். அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ருவாங்கன்னு, எவ்வளோ பயந்து வாழ்ந்த நாட்கள் இருக்கு தெரியுமா? என்னதான் பணம் சம்பாதிச்சாலும், தே ஆர் நாட் ஹேப்பி வித் தட் மனி.
த நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். நேம் இஸ் யா. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு நான் ரொம்ப பயந்த காலங்கள் நிறைய. ஓகே. அஃப்கோர்ஸ் அதே தான் நடந்தது லாஸ்ட்ல. ம். நான் எதை பயந்தேனோ அவங்க அதே சாக்க வச்சு தான் என்னை விட்டு பிரிஞ்சு போனாங்க. பட் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல பண்றவங்களுக்கு இது என்ன யூஸ் கிடைக்குது என்னமே எனக்கு புரியல. ஓகே. ஐ ஃபீல் நான் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஓகே. இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல அந்த இத பத்தி பேசணும்ல மேம், கேர்ள்ஸ் பத்தி. ஸோ இன்ஸ்டாகிராம்ல இருக்க இப்ப நெறைய பீப்பிளே வந்து சினிமாக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஸ்டில் தென் இந்த மாரி காமிச்சா தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது சினிமால இன்னமும் இருக்கா? இருக்கு. இருக்கு. ஸோ அப்படி அப்படி இல்லாம திறமைய வச்சு வர முடியாதா? காட்டுறதே ஒரு திறமை தானே. ஓகே. இல்லையா? ஓகே. உன்னால சில முடியுமா பேர் கிளாமரா பண்ண? இல்லையா? அதான் வித்தியாசம். பண்றவங்க இருக்கிறாங்கல்ல. அவங்க என்னால முடியும் நான் பண்றேன் பாருன்றாங்க. ஓகே. உன்னால முடியாது நீ வரவே போறதில்ல. நீ அப்புறம் அங்கேயே தான் உட்காந்துருக்க போற. ஓகே. இவங்கள எத்தனை பேர் வந்துடுறாங்க. நான் என்னன்னா வந்து நல்லா இருந்தா சந்தோஷம். ம். இல்லையா? இங்க இதே சினிமால எத்தனையோ பேர் வந்து என்ன வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. என்ன வந்து இந்த அட்ஜஸ்ட்மென்ட் இருந்தா தான் வாய்ப்புன்னுலாம் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ எதுக்கு லைஃப கெடுத்துக்கிறீங்க? நான் நான் பிராக்டிகலா பேசுறேன். ம். சினிமால வந்துட்டு இப்போ கேர்ள்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அத பத்தி பேசியிருந்தோம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாம மத்த இப்ப கேர்ள்ஸா வராங்க அப்டின்னா, இந்த மாரி காமிச்சா தான் வரேன்ற மைண்ட் செட் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ ம். அப்படி அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அப்படி இருங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல. அப்படி இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ம். அது அப்படியே என் பேச்ச கேட்டுருவாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்க வீட்ல அப்பா, அம்மா பேச்சே கேட்காம இப்படி தருதலையா சுத்துறாங்க. ஆமா. இவங்களுக்கு இப்ப நான் சொன்ன உடனே ஞானோதயம் பொறந்து அவங்க கேட்காம இருக்க போறாங்களா? வேணாம்மா நம்ம வேலைய பார்ப்போம். ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம முஸ்லீம் கம்யூனிட்டில இருந்து நம்ம வந்து நீங்க இருக்கீங்கல்ல. ஸோ நீ இதுல எந்த கம்யூனிட்டி? ஹிந்து. ஓகே. ஸோ இப்போ முஸ்லீம் கம்யூனிட்டீஸ்ல வந்துட்டு இப்போ ஹிந்து எல்லா ரிலீஜன்லயும் நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து பர்தா போடுறது, இல்ல லிப்ஸ்டிக் அந்த மாரி ஹராம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த வழியில வந்து உங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சா? கண்டிப்பா இருந்தது. பிகினிங் ரொம்ப பிரச்சனையா இருந்தது. பட் நான் அன்னைக்கு எங்க சொந்தக்காரங்களையே கேட்டேன். ஓகே. நீங்க எல்லாம் எங்கள காப்பாத்த போறீங்களான்னு. ம். ஸோ அன்னைக்கே அ நான் ஒண்ணு இப்ப எனக்கு இதுல இதுல எனக்கே பயங்கரமான கேள்விகள் என்ன நானே என்ன கேட்டுப்பேன். எப்படின்னா, 5 வேளை நான் தொழுகை பண்ணிட்டு, வேலையே செய்யாம இருந்தா எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? எடுக்காது. சரி, நான் வந்து இப்போ ஒரு ஒரு ஷூட்டிங்ல வந்து ப ஏதோ இப்போ ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன். ஸோ ம். நான் வந்து நான் இல்லாத ஒரு விஷயத்த பேச வேணாம். ம். ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன். ஒருத்தவங்க டேட் இன்னைக்கு லாஸ்ட் டே. இல்லங்க நான் வந்து 5 வேளை தொழுகை தான் தொழுகை டைமிங்ல போய் தொழுதுட்டு வந்தேன்னா, அவங்க டைம் வேஸ்ட் ஆவாதா? அப்ப என்ன யார் புக் பண்ணுவா? எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? என் குடும்பத்த நான் எப்படி காப்பாத்துவேன்? கரெக்ட். ஸோ ரிலிஜியன் இதெல்லாம் வந்து கொண்டே வரக்கூடாதுங்க. ம். நியாயமா இருங்க அவ்வளவுதான். அது ஓகே. உங்க கடவுள் உங்களோட இருப்பார். ஓகே. நியாயமா நடந்துக்கோங்க. மத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வர வேண்டிய வேஷத்த தட்டி பறிக்காதீங்க. ம். சினிமால இதெல்லாம் தான் நடக்கும். ஸோ அப்படி இருந்தாலே நியாயமா இருந்தாலே கடவுள் உங்களுக்கு உங்களுக்கானத குடுத்துருவாரு. ஓகே.